நாட்டில் இந்த மாதிரி வந்து தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டு வந்து அரசாங்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. வேலை இல்லாதவங்க வந்து காக்ரோச்சஸ் மாதிரியும் பாராசைட் மாதிரியும். அதாவது அன்னியன் படத்துல சும்மா ஒருத்தன் பார்க்ல அந்த படுத்துருக்க மாதிரி ஒரு மீன் பண்ணி சொல்றாரு. ஒட்டுண்ணிகள் மாதிரி வந்து பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பாத்தீங்கன்னா வெளில வந்தோடனே அது வந்து ஒரு மாதிரி கொந்தளிப்பை நிறைய பேருக்கு மத்தியில ஏற்படுத்துது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல சேராம ஆளாளுக்கு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கப்போ ஒருத்தர் ஒரு பேஜ் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அந்த காக்ரோச் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு காக்ரோச் 3 நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 15 மில்லியன் கிட்ட காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு பேஜ் ஆரம்பிச்சு அவர் பேர் அபிஜித் திப்கே. அவர் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஆள் இல்லை. ஏதோ ரேண்டமான ஒரு ஆளுன்னு சொல்ல முடியாது. ஆம் ஆத்மின்னு ஒரு பார்ட்டி இருக்கு. பிஜேபிக்கும் காங்கிரஸ்க்கும் எதிராக தொடங்கப்பட்ட ஒரு பார்ட்டி. அந்த பார்ட்டிக்காக ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து டிவிகேல நிறைய பேர் ஐடி விங் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்காங்க. இப்போ டிஎம்கேல இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்து ஒரு 4 வருஷம் கூட ஒர்க் பண்ணி நிறைய திட்டங்களை தீட்டி கொடுத்தவர். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த எல்லா கோவத்தையும் வந்து ஒரே பேஜ் மூலியமாக வந்து ஒருங்கிணைத்து அதை தான் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு வருது. அதில் வந்து ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த பேஜை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று இன்ஸ்டாகிராமில், இன்னொன்று வந்து ட்விட்டரில். ஸோ இது வந்து பேசிக்காக காங்கிரஸோட நம்பர்ஸையும் குறிப்பாக வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபியோட ஃபாலோவர்ஸ், அவங்களோட பேஜ் ஃபாலோவர்ஸ் நம்பர்ஸையும் வந்து பீட் பண்ணி பல மில்லியன் கணக்கு வந்து போயிருது. அதுல இருந்து தான் அது ரொம்ப பேசுபொருளாகி நாட்டில் வந்து நியூஸ் சேனல்ஸ்லாம் அதை பற்றி பேச ஆரம்பிச்சு. அப்புறம் பிஜேபிக்கு எதிரான ஒரு பார்ட்டி இது வந்து இந்த பேஜ் அப்படிங்கிற மாதிரி வந்து பிஜேபி ரொம்ப கடுப்பாக என்ன பண்ணுறாங்க, அரசாங்கத்தோடைய வச்சு அந்த பேஜை வந்து வித்தல் பண்ணுறாங்க. அதாவது இந்தியா முழுக்க அது வந்து திறக்க முடியாத மாதிரி, ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே காக்ரோச் இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது நடக்குது. ஆனால் திருப்பியும் அந்த அபிஜித் திப்கே இருக்கார்ல, அவரோட அந்த பேஜையும் பார்த்தீங்கன்னா அவரோட பர்சனல் அக்கௌண்ட் ரெண்டுத்தையும் வந்து ஹேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவரும் வந்து போடுறாரு. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல சலசலப்புகள்லாம் ஏற்பட்டு இருக்கு. இதில் குறிப்பாக என்னன்னா இந்தியாவில் நார்த்தில் தொடங்கி சவுத் வரைக்கும் வந்து இந்த மேட்டர் வந்து இந்தியாவுக்கு வெளியில் இருக்கவங்களும் நிறைய பேர் வந்து, அதாவது என்ஆர்ஐஸும் வந்து இதை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை சாராதவர்கள், என்ஆர்ஐஸ் இல்லாமல் மற்ற கண்ட்ரீஸில் இருப்பாங்கல்ல, அவங்களாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை வந்து ஃபாலோ பண்ணி இன்னும் நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து ஏற்றி விட்டாங்க.